வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கா யூஸ்ஃபுல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான பன்னீர் பால் கொழுக்கட்டை ரெசிபி தாங்க. ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். பன்னீர் பால் கொழுக்கட்டைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீம் பால் 1/2 லிட்டர், தேங்காய் பால் 2 மூடி அளவு, பன்னீர் 200 கிராம், சால்ட் உப்பு 1/4 ஸ்பூன், ஏலக்காய் 7, சர்க்கரை 200 கிராம், பால் பவுடர் 5½ ஸ்பூன், அரிசி மாவு 6 ஸ்பூன். முதல்ல ஒரு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் நல்லா நைஸ் பதம் வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கணும். அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் பன்னீரை மட்டும் அரைச்சிக்கோங்க. இது கூட பால் பவுடரை ஒரு 3 ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு பிணையும் போது அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் பால் பவுடர் கலந்துக்கலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு முதல்ல 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மாவு பிணையும் போது மறுபடியும் தேவையான அளவை போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கோங்க. குலாப் ஜாமுன் மாவெல்லாம் எப்படி பிணைவீங்களோ அந்த பதத்துல பிணைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பால் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரிசி மாவும் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மாவு சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா பிணைஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாமே பன்னீர் பவுடர் அரிசி மாவுன்னு சாஃப்டான பொருட்களாக யூஸ் பண்ணியிருக்கிறதால சீக்கிரமாகவே பிணைஞ்சிடலாம். தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்ல சாஃப்டான பதமாக இருக்கும். இந்த மாதிரி மாவை குட்டி குட்டியா உருண்டையா உருட்டிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சைஸ்ல குட்டியாவே உருட்டிக்கோங்க. அப்பதான் கொழுக்கட்டை நல்ல வெந்த பதமா வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவை மட்டும் நீட்டமா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்க கையிலேயே அழகா நீட்டமா பண்ணி அதை கையிலேயே பிரிச்சுக்கலாம். கஷ்டம்னு எல்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி தாங்க. இது 3 கையிலேயே இப்படி பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி பண்ணி 2ஆவும் பிரிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. மாவு உருண்டையா நீட்டமான 2 விதமா பண்ணியாச்சு. முதல்ல கேஸ் ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல நாம எடுத்து வச்சிருக்கிற 1/2 லிட்டர் பாலை இந்த பாத்திரத்துல ஊத்திக்கோங்க.
நான் ஆரோக்கியா க்ரீம் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த க்ரீம் பால் கிடைக்குதோ அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை எல்லாம் மெதுவா நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல உருண்டையா உருட்டி வச்சிருக்கிற மாவை மெதுவா போட்டுக்கலாம். போடும்போது ஓரளவுக்கு மெதுவாவே போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீட்டமா இருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா போட்டுக்கலாம். அப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலக்கலாங்க. பாருங்க, பாலும் வெள்ளை, கொழுக்கட்டையும் வெள்ளையா இருக்கிறதால பார்க்கும் போது அழகா இருக்கு. கொழுக்கட்டை வேகறதுக்குள்ள சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில ஒரு அரை அரைச்சுக்கலாங்க. தண்ணி ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மூடியெல்லாம் எதுவும் போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இதை நீங்கள் ரொம்ப நேரம் எல்லாம் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. சின்ன உருண்டைகளாக சாஃப்டாக மாவு இருக்கிறதால சீக்கிரமாகவே வெந்துடும். ஃபைனலாக இறக்கிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் முன்னாடி தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற சர்க்கரையையும் ஏலக்காயையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதுல ஏலக்காயை கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப வாசனையோட சாப்பிடும் போது ஒரு பிளசண்டா இருக்கும். ஏலக்காயை இந்த மாதிரி அரைச்சு போடும்போது வாசனையாகவும் இருக்கும், அதே டைம்ல சாப்பிடும் போது டேஸ்டாகவும் இருக்கும். நார்மலா நம்ம பண்ற பால் கொழுக்கட்டையை விட பன்னீர்ல இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ சுவையான பன்னீர் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.